ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் கிளிப்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா, அதாவது சத்யா சொன்னதும் இந்த ரோஹிணி யார் பேச்சையுமே கேட்காம அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இந்த ரோஹிணி போய் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கிட்டு வந்திருக்கு. இது தெரியாமல் விஜயா வேற லூசு மாதிரி வீட்டுக்குள்ளே ரோஹிணி தான் தங்கமான மருமவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது மீனாவோட அம்மாவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சு மீனாவோட அம்மா சொல்கிறது, மீனாட்ட இதெல்லாம் நமக்கு எதுக்குமா வம்பு, அவங்க என்னவும் பண்ணிட்டு போகிறாங்க, அதனால் நீ அமைதியாக இருமா, ஏற்கனவே விஜயாவுக்கு உன்னைய பிடிக்காது, மாமியார் வேறு உன் மேலே டென்ஷனாக இருக்காங்க, அதனால் யார் எப்படி போனால் என்ன, நீ பாட்டுக்கு இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாவோ எப்படியாவது நம்ம மாமியார்கிட்ட சொல்லிடணும்னு விஜயா மேலே ஒரு கண்ணாவே இருக்குது. ஆனால் ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மாமியாரை எப்படியாவது ஏமாத்திடணும், அவங்களுக்கு உண்மையை 1% கூட தெரிய வைக்கக்கூடாதுன்னு ஏங்கிட்டு தான் இருக்காங்க. இதே விஷயத்த மீனாவும் அவர் புருஷனான முத்துட்ட இப்படி ரோஹிணி கடன் வாங்கியிருக்கிறத பற்றி பேசும்போது முத்து சொல்கிறாரு, மீனா உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெரியுது, இப்போமே கண்டுபிடிச்சிட்டிய, இன்னும் நிறைய விஷயம் உனக்கு தெரியும், ஆனால் வீட்டில் தான் சொல்ல எப்படின்னு தெரியலையே அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவோட அம்மாவோ நமக்கு எதுக்கு வம்பு, இதெல்லாம் சொல்லாத, ஏற்கனவே உங்கள் மாமியார் உன் மேலே ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, இதையும் பேசி நீ ரோகிணி மேலே இருக்க பாசத்தில் உன் மேலே இன்னும் கோவப்பட்டுருவா உங்கள் மாமியாருன்னு சொல்லும்போது மீனா ஆனால் அதை மறுக்காங்க. மீனா கண்டிப்பாக மாமியாருக்கு எப்படியா தெரியப்படுத்திடணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மாமியார் விஜயா கிட்ட வந்து நம்ம மனோஜி ரொம்ப பவ்யமாக வந்து பணம் கேட்குற மாதிரி உட்கார்றான். அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்ட்டு மனோஜ் நைஸாக அம்மா கிட்ட, அம்மா எப்படியாவது உனக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு பணம் வாங்கித்தாயே அப்படின்னு கேட்கும்போது தான் விஜயா டென்ஷன் ஆகுறாங்க. நீ ஏற்கனவே ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி ஏமாந்தல்ல, அந்த 1 லட்சத்தை எப்படி பரட்டினேன், அதே மாதிரி இந்த பணத்தையும் பரட்டுறதுக்கு ட்ரை பண்ணு. ஆனால் ரோஹிணி ரொம்ப பாவம்ப்பா, இப்படி இருக்கால, என்ன பண்ணனே தெரியலை அப்படின்னு விஜயாவும் புலம்பிகிட்டு இருக்கும்போது தான் முத்து சொல்கிறான், எப்படியாவது இதை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு பின்னாடி இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் விஜயா தான் மருமகளான மீனாட்டை வந்து, ஏம்மா உனக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயாவது கடன் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் மீனா சொல்கிறா, எனக்கு என்னத்த தெரியும், எனக்கு யார் தெரியும் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் மட்டும்தான், ரோஹிணிக்கு தான் எங்கள் கடன் வாங்க தெரியும், யார் சும்மா கடன் தருவாங்க, யார் நகைக்கு கடன் தருவாங்க, யார் வீட்டு பத்திரத்தை கொடுத்தா கடன் தருவாங்கன்னு ரோஹிணிக்கு தான் எல்லாமே தெரியும், வேணால் கேட்டு பாருங்கள், கடன் வாங்குறது எப்படின்னு ரோஹிணிகிட்ட தான் தெரியும், கற்றுக்கிடணும் நம்ம. இது ஒரு பக்கம் நடக்க மனோஜுக்கு ஒரே வயிற்ற கலக்கிட்டு வருது. இந்த பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ட்டு மனோஜும் கண்கலங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. இதுக்கப்புறம்தான் நம்ம முத்து என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் மீனாவும் எப்படியாவது காய நகர்த்தி விஜயா கிட்ட, அதாவது தன்னோட மாமியார்கிட்ட ரோஹிணியை பற்றி போட்டு கொடுக்கறதுல கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.